ஹோட்டல்களுக்கு போனால் நிறைய பேர் பொடி இட்லி பொடி தோசை இதெல்லாம் விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. அது கடைகளில் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறத நம்ம வீடுகளில் சிம்பிளாக அண்ட் டேஸ்டியாக செஞ்சிடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க, ஒரு கப் உளுந்து போட்டுக்கோங்க, அதை நல்லா வறுத்துக்கிறணும். ஓரளவுக்கு நல்லா வறுந்து வந்ததுக்கப்புறம் அரை கப் கடலைப்பருப்பு அதையும் கொஞ்சம் வறுத்துக்கிறணும். ரெண்டும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்து ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கிறணும். அந்த பெருங்காயம் ஒரு நான் 5 கிராம் போட்டிருக்கேன். அதை அப்படியே பொரிஞ்சு வந்துடும். நல்லா வந்ததுக்கப்புறம் பொடி பொடி பீஸாக இருந்தால் சீக்கிரம் பொரிஞ்சு வந்துடும். இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கருவேப்பிலை போட்டோம்னா கலர் மாறாமல் அப்படியே மொறு மொறுன்னு ஆகி வரும். இப்படி எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கிடுவோம். திருப்பி ஒரு 4-5 ட்ராப் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். அதில் ஒரு 15 வத்தல் சாதா மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன். கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீரி சில்லி ஒரு 10 வத்தல் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக வறுத்து அப்படியேவும் அந்த சூடான வாணலிலேயே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அது தானாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கலாம். நல்லா அரைஞ்சி நைஸாக வந்ததுக்கப்புறம் உப்பு போடணும். உப்பில் தண்ணி இருக்கும், நல்லா அரைக்க விடாது. அதனால் உப்பு கடைசியில் போடணும். பூண்டுலேயும் தண்ணி இருக்கும், அதனால் பூண்டையும் கடைசியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறணும். நான் எள்ளு போடலை. ஹோட்டல்களில் சில இதில் போடுறாங்க, சில இதில் போட மாட்டேங்கிறாங்க. அதனால் நான் எள்ளு போடலை. நீங்கள் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எதனாலும் போட்டுக்கோங்க. அந்த எள்ளு பொடின்னு தனியாக விற்கிறனால இந்த பொடியில் போட மாட்டேங்கிறாங்க, இட்லி பொடியில், சாதா பொடியில். இது இட்லியில் வச்சு கொடுக்குறப்ப சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரசித்து சாப்பிடுவாங்க. அந்த உப்பு உரப்பு டேஸ்ட்டோடு இருக்கிறப்ப நல்லா சாப்பிடுவாங்க. இப்படி ஒரு இட்லியில் தடவுறதுக்கு பதில் பெரிய தட்டு இட்லி போட்டும் அதுலேயும் தடவி நீங்கள் கொடுக்கலாம். அதை பீஸ் போட்டும் டிஃபனில் கட்டி கூட கொடுக்கலாம். ரசித்து சாப்பிடுவாங்க. இப்போ பொடி தோசை போடுறோம். அதுக்கு நல்லா எவ்வளோ நைஸாக தோசை மாவை இழுக்க முடியுமோ இழுத்து நல்லா ரோஸ்ட்டு போட்டுக்கிடுவோம். நல்லா நிறைய நல்லெண்ணெயை ஊற்றி அப்படியேவும் மொறுன்னு வேகட்டும். இதை நம்ம பொடி போடுறதுனால திருப்பி போட மாட்டேங்கிறோம். அதனால் நம்ம அப்படியேவும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருவோம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பொடியை தூவி விட்டுற வேண்டியதுதான். பொடியை நல்லா தூவி விட்டோம்னாக்கும் அது அப்படியே பிச்சு சாப்பிடையில நல்லா இருக்கும். சைட் டிஷ் கூட கேட்க மாட்டாங்க. சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டாலும் சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே எல்லா பக்கமும் நல்லா தூவி விட்டுக்கிறணும். அப்படியேவும் எடுத்து கொடுத்துட வேண்டியதுதான். கடைகளில் ஒரு தோசை வாங்கினோம்னாக்கும் 50 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். வீடுகளில் இப்படி ரசித்து சாப்பிடுவாங்க. இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக நல்லா இருக்குது பார்த்தீங்களா? சாம்பாரும் சட்னியும் சேர்த்து சாப்பிடையில் அவ்வளோ நல்லா இருக்கும். ஸ்டார் ஹோட்டல்களில் இந்த பொடியை செய்யல அவங்க அப்படியே எண்ணெயில் பொடியை வறுத்து எடுக்கிறாங்க. பருப்புகளை நம்ம ஒரு 10-20 நாளாவது வச்சுருப்போம். அதனால் நம்ம கொஞ்சோண்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துருக்கோம். ஆனால் நம்மளுக்கு அதே டேஸ்ட் வருது. ஆனியன் தோசை பொடி தோசை போட்டிருக்கேன். இந்த ஆனியன் நல்லா வேகட்டும்னு பெரட்டி விட்டுட்டு வெங்காயத்தை போட்டு பெரட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே பொடியை போட்டு அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன். இதையும் பிள்ளைங்க ரசித்து சாப்பிட்றாங்க.